Good evening, பிள்ளைகள். Good evening, Good sir. evening, sir. Good சரி, evening, ஓகே. sir. என்னன்னு சொன்னால் என்னோட Zoomல வார பிள்ளைகளும் இருக்கிறீங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரீயா ஜாயின் பண்ண ஆட்களும் இந்த குரூப்ல, அதாவது இந்த கிளாஸ்ல இருக்கிறீங்க. சரி, என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத போற உங்களுக்கு ஜனவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலாம் தவணை வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. சரிதானே? அதுக்குரிய டைம் டேபிளும் உங்களோட கைகள்ல வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். அதாவது கொழும்பு வணிக பேப்பர், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் பேப்பர், அதே நேரத்தில் தொண்டமானாறு பேப்பர். சரிதானே? அப்ப இந்த பேப்பர்கள் மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பட்டதாக வந்து இருக்கும். சரிதானே? நீங்க முதலாம் தவணை எக்ஸாம் எழுதுகின்ற போது உங்களுக்கு நீங்க என்னென்ன சிலபஸ்களை நீங்க கவர் பண்ண வேணும்ன்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்ப நீங்க செய்முறை புவியியல் எடுத்து பாத்தீங்கன்னா படம், நவீன படவரிகலையியல், இடவிளக்க படங்கள், இது மூன்றும் நீங்க நல்ல வடிவா படிச்சிருக்க வேணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் புவியியல் ஒரு அறிமுகம், புவி தொகுதி, அடுத்து பாறை மண் கனிமம், அதே நேரத்துல அகவிசை, இந்த 5 விஷயமும் பௌதிக புவியியல்ல படிச்சிருக்க வேணும். மானிட புவியியலை பொறுத்த வரைக்கும் சனத்தொகை, இலங்கை சனத்தொகை, உலக சனத்தொகை, இடப்பெயர்வு, இது மூன்றும் நீங்க நல்ல வடிவா படிச்சிருக்க வேணும். ஏனென்றால் இது இவ்வளவு வச்சு கொண்டுதான் உங்களுடைய முதலாம் தவணை பரீட்சை வந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் வரும். சரிதானே? ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா உங்களுக்கு இந்த தொண்டமானார் பேப்பர், இந்த தொண்டமானார் பேப்பர்ல இவங்க எப்படி கேள்விகள் உங்களிடம் கேட்பாங்க என்றதை நீங்க வடிவம் ஞாபகம் வச்சிருக்க வேணும். இந்த தொண்டமானார் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எம்சிக்கு வந்து 15, அதாவது நீங்க ஸ்கூல்ல வந்து தொண்டமானார் பேப்பர் செய்யற ஆக்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 எம்சிக்யூகள் உங்களுக்கு வரப்பட்டிருக்கும். 15 எம்சிக்யூ உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 15 எம்சிக்யூட சேர்த்து உங்களுக்கு ஒரு இடவிளக்க படங்கள் தரப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உலக படம் குறிக்கிறதும் உங்களுடைய பரீட்சைகள் வரும். அப்ப நீங்க இடவிளக்க படங்கள் எழுதவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதே நேரத்துல உலக படங்கள் குறிக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேர்ட் பார்ட், அதே நேரத்துல வந்து ஃபோர்த் பார்ட், ஃபிஃப்த் பார்ட் சொல்லி உங்களுக்கு 5 பிரதான பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆவன ஈனா பகுதிகள் சொல்லி உங்களுக்கு பின்னுக்கு 3 பகுதிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். இதுல ஆனா பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பௌதிக புவியியல் சார்ந்த வினா பகுதிகளும், ஆவணா பகுதிகளில் மானிட புவியியல் சார்ந்த வினா பகுதிகளும், ஈனா பகுதிகளில் வந்து செய்முறை புவியியல் சார்ந்த வினா பகுதிகளும் உங்களுக்கு இங்க வழங்கப்பட்டிருக்கும். இது வந்து தொண்டமானார் பேப்பரினுடைய வினாவினுடைய ஸ்ட்ரக்சராக வந்து இது காணப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சீட்ஸ் பேப்பர், இதுவே நீங்க ஒரு சீட்ஸ் பேப்பர் செய்யற ஆக்களா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மொத்தமாக உங்களுக்கு 20 எம்சிக்யூ இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். சரிதானே? வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இங்க உங்களுக்கு சீட்ஸ் பேப்பர் செய்யற ஆக்களா இருந்தீங்கன்னா நீங்க 20 எம்சிக்யூ பெஸ்பாட்ல செய்வீங்க. ஒவ்வொன்றுக்கும் 1 புள்ளிகள் வீதம் உங்களுக்கு வழங்கப்படும் சீட்ஸ் பேப்பர் செய்யறார்கள். அதே நேரத்துல வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா இடவிளக்க படங்கள் உங்களுக்கு தர மாட்டாங்க. சோ நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3 பார்ட் வந்து கட்டாயம் செய்ய வேணும். அதுல இருந்து நீங்க 2 வினாக்களையும் செய்முறை புவியியல்ல வந்து இருக்கிற அனைத்து வினாக்களையும் நீங்க செய்ய வேணும். அதாவது பகுதி 1ல் இருக்கிற இந்த 2 வினாவுக்கும் நீங்க கட்டாயம் விடை எழுத வேணும். இப்படிதான் உங்களுக்கு சீட்ஸ் பேப்பர்களுடைய முதலாம் தவணை பேப்பர் வந்து உங்களுக்கு காணப்படும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பௌதிக புவியியல் மானிட புவியியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 3 வினா பகுதிகள் தந்திருப்பாங்க. ஒன்று சாய்ஸ், நீங்க இங்க 2 வினா பகுதிகளை எடுத்து எழுத வேணும். இப்படித்தான் உங்களுக்கு சீட்ஸ் பேப்பர் வந்து அமைய பெற்றிருக்கும். சரிதானே? அப்ப உங்களுடைய முதலாம் தவணைக்கு நீங்க வடிவா ப்ரிப்பேர் ஆகி கொள்ளுங்க. நீங்க முதலாம் தவணையில இருந்து குறைஞ்சது 80 புள்ளிகளுக்கு குறையாம நீங்க புள்ளிகளை எடுக்க பாருங்க இந்த தவணை பேப்பர்கள்ல. சரிதானே? நீங்க இப்ப 2025 நம்ம 2026 போனவருக்கு படிப்போம் அப்படி என்றெல்லாம் மைண்ட் செட்ல இருந்துடாதீங்க. இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு சிறந்த பெறுபவர்களை நீங்க ஃபைனல்ல போய் எடுப்பீங்க. சரிதானே? அப்ப இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்ப என்னட்ட படிச்ச பிள்ளைகள் இருக்கிறீங்க. சோ நான் அவங்களுக்கு வந்து சிலபஸ்கள் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப அதால அவங்களுக்கு இப்ப முதலாம் தவணை பேப்பருடைய முதலாவது மாதிரி வினாத்தாள் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சரிதானே? இப்ப நான் இவங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா முதலாவது மாதிரி வினாத்தாள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போறேன். சரிதானே? இப்ப இதுல நீங்க சில பேர் வந்து என்னட்ட கிளாஸ்ல வராதாக்களும் சில பேர் இருக்கிறீங்க. அப்படி நீங்க வரக்கூடிய ஆக்கள் யாரும் இருந்தீங்கன்னா என்ன கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நான் இவங்களோடையும் உங்களோட ஜாயின் பண்ணி இவங்களோட சேர்ந்து உங்களால வந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இப்ப இந்த 2026ஆம் ஆண்டுக்கு 26ஆம் ஆண்டு எழுத போற நீங்க அதிகமாக முடல் பேப்பர்களை செய்யுங்க. சரிதானே? முடல் பேப்பர் எவ்வளவுக்கு நீங்க செய்யறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய புள்ளிகள் வந்து காணப்படும்ன்றத நீங்க எப்பயுமே மறந்துடாதீங்க. நிறைய அதிகளவான முடல் பேப்பர் எடுத்து செய்யுங்க. சரிதானே? ஓகே. இப்ப நம்ம
வினா பகுதிக்குள்ள போவோம். பாருங்க, இங்க அறிவுறுத்தல் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தந்திருக்கிறேன் பாருங்க. இவ்வினாத்தாள் 2 பகுதிகளை கொண்டது. பகுதி ஒன்றில் 30 பல்தேர்வு வினாக்களை கொண்டிருக்குது. அப்ப இந்த வினா பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா 30 பல்தேர்வு வினா பகுதிகள் இங்க உங்களுக்கு இருக்குது. பகுதி ஒன்றுக்கான விடைகளை இவ்வினாத்தாளிலே எழுதப்பட வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? இப்ப நான் உங்களுக்கு இந்த ஜூம்ல வர பிள்ளைகள் சராஃப், டிலக்ஷா, சரிதானே, எல்லாருக்கும் நான் வந்து குரூப்ல வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன். அந்த பிடிஎஃப் வந்து நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்க வேணும்? பிரிண்ட் எடுத்துக்கொள்ள வேணும். சரிதானே? அப்ப இந்த வினாத்தாளிலேயே நீங்க என்ன செய்ய வேணும்? விடை எழுதிக் கொள்ள வேணும். இந்த வினாத்தாளிலே நீங்க எல்லாரும் என்ன செய்ய வேணும்? விடை எழுதிக் கொள்ள வேணும். இந்த வினாத்தாளுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகுதி ஒன்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு 1 புள்ளிகள் வீதம் உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப நீங்க 30 சரி எடுத்தீங்கன்றால் உங்களுக்கு 30 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். பகுதி 2 உலகப்படத்துடன் வினாக்களுக்கு மாத்திரம் முடியாது. அப்ப இங்க பகுதி 1 இருக்கிற உலகப்படத்துக்கு நீங்க கட்டாயம் விடை எழுத வேணும். சரிதானே? பின்னைக்கு இருக்குது வினா பகுதிகள். அப்ப உலகப்படம் நீங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த உலகப்படத்துக்கு நீங்க கட்டாயம் நீங்க என்ன செய்ய வேண்டால் குறித்து காட்டப்பட வேண்டும். பகுதி 2 ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஒவ்வொரு வினாக்களை தெரிவு செய்து விடையளித்த வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பகுதி 3 உங்களுக்கு பின்னுக்கு தந்திருக்கிறேன். அதுல இருந்து நீங்க ஒவ்வொரு வினா பகுதிகளையும் எடுத்து எழுதிக் கொள்ள வேண்டும். சரிதானே? இப்ப நான் தந்திருக்கிறது உங்களுக்கு இவங்க வரக்கூடியதுன்னு சொல்லி எதிர்பார்க்கிற வினாவின் அடிப்படையில உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரிதானே? அதை நல்ல படிவா படிச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படியும் அதுல இருந்து உங்களுக்கு வினா பகுதியில் வரப்போது முதலாம் தவணையில் உங்களுக்கு சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கு. சரி, இப்ப பகுதி 1 வந்து பாருங்க. முதலாவது வினா, இதுல இருக்கிற முதலாவது வினா வந்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றிய தகவல்களை மாத்திரம் முன்வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பட வகை எது? சரி, இப்ப நாங்க பட வகையை பத்தி கட்டாயம் பார்க்க வேணும். சரிதானே? எங்களுக்கு படம் பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த முறை 2024ஆம் ஆண்டு எழுதினவங்களுக்கு படம் தொடர்பான அதிகளவான வினா பகுதிகள் வந்திருந்ததை நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ சில டைம்ல உங்களுக்கும் படம் சார்ந்த வினா பகுதிகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆகவே படம் தொடர்பாக 2026ஆம் ஆண்டு எழுத போற நீங்க முழுமையாக படிச்சுக் கொள்ளுங்க. சரியானே? இந்த படங்கள் தொடர்பாக படிக்காதாக்கள் நல்ல வடிவா இப்ப இருந்தே படங்களை முழுமையாக படித்துக் கொள்ளுங்க. சரி, முதலாவது எங்களுக்கு படம் என்றா என்ன என்றது எங்களுக்கு தெரிய வேணும். முதலாவது படம் என்றால் என்ன என்றது எங்களுக்கு தெரிய வேணும். வடிவா பாருங்க. படம் என்றது ஏன் நாங்க இங்க புவியியல்ல பயன்படுத்துறோம் என்றால் எங்களோட புவியில இருக்கின்ற அம்சங்களை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் மிக இலகுவாக எடுத்து காட்ட வேணும். இப்ப எங்களுக்கு தெரியும் புவியினுடைய மேற்பரப்புல பௌதீக அம்சங்களும் இருக்குது, பண்பாட்டு அம்சங்களும் இருக்கு. இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களை நாங்க சரியான வகையில வந்து காட்சிப்படுத்தப்பட வேணும் என்றதன் அடிப்படையில தான் நாங்க இங்க என்ன செய்யறோம் என்றால் படங்களை வந்து பயன்படுத்துறோம். அப்ப உங்கள்ட்ட கேள்வி வருகிறது, படம் என்றால் என்ன வச்சுக்கொள்ளுங்களேன். படம் என்றால் மெக்க வந்து மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். என்னோட கிளாஸ் வர பிள்ளைகளுக்கு தெரியும். இந்த புது நீங்க கிளாஸுக்கு போகாதாக்களுக்கு தான் இந்த மெக்க மியூட் பண்றதெல்லாம் தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யூனிவர்சிட்டி போயும் படிக்க வேண்டிய ஆக்கள். சரிதானே? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜூம்லான் போகும். சரிதானே? அப்ப அங்க போயிட்டு இப்படி மேக் ஒன் பண்ணாம போய் ஜாயின் பண்ணீங்கன்றால் உங்களை வந்து ஒரு தரம் குறைவா தான் நினைப்பாங்க. சரிதானே? அப்ப அதால நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும் போதும் நீங்க ஒரு தனியான ஒரு இடத்துல போய் இருங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு தான் பாருங்க. சரிதானே? ஒரு தனியான ஒரு இடத்துல இருந்து கொண்டு மெக்க ஆஃப் பண்ணி வச்சு கொண்டு இருந்துட்டு சொல்றது விளங்கப்படுத்துறத கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி இந்த கவனையினம் இல்லாதாக்கள் தான் ரிசல்ட் வந்து விடுறதாக்கள். சரிதானே? படிக்கிறத தெளிவா விளங்குற பிள்ளைகளுக்கு தான் நல்ல ரிசல்ட் வரும். குறிப்பிட்ட அந்த உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கிறது சரியா பயன்படுத்துங்க. சரிதானே? ஓகே. அப்ப உங்கள்கிட்ட படம் என்றால் என்ன என்ற ஒரு வினா பகுதிகள் கேட்கப்பட்டால் வடிவ ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. எங்களுக்கு தெரிய வேணும், இது வந்து எங்களோட புவி வந்து முப்பரிமாண தன்மை கொண்டது. இது வந்து எங்களோட புவி என்று வச்சுக்கொள்ளுங்களேன். எங்களோட புவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பரிமாண தன்மை கொண்டு இருக்குது. எங்களோட புவி வந்து பாத்தீங்கன்னா முப்பரிமாண தன்மை கொண்டு இருக்குது. நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இப்படி ஒரு தட்டையான தாள், எங்களோட A4 சீட் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்படி ஒரு தட்டையான தாள்ல வரைய போறோம். எங்களோட தட்டையான தாள் இருபரிமாண வடிவம் கொண்டிருந்தது. சரிதானே? இது வந்து எங்களோட தாள். அப்ப எங்களோட புவியை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த தாள்ல வரைய போறோம். இதுதான் இந்த படம் என்றதுக்குரிய வரைவிலக்கணங்கள் வரப்போகும். சரிதானே? இந்த முப்பரிமாணத்தில் இருக்கிற எங்கட புவி அப்படி கோள வடிவமாக இருக்கிற எங்கட புவியில இருக்கிற இந்த அம்சங்களை நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இப்படி ஒரு A4 சீட்டாக இப்படி தட்டையான தாள்ல நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் அனைத்து அம்சங்களையும் வரைய போறோம். இதுதான் படம். அப்ப நீங்க படம் என்றால் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால் பாருங்க, இப்படிதான் எழுதணும். முப்பரிமாணத்தில் காணப்படுகின்ற புவியினை சரியானதொரு நிறங்கள், குறியீடுகள், அளவு திட்டங்கள் என்பவற்றினை பயன்படுத்தி இருபரிமாண வடிவில் ஒரு தட்டையான தாளில் வரைகின்ற நுட்ப முறையே படம் எனப்படும். இவ்வளவு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி வரும். எப்பையும் நான் சொல்ற புள்ளி உதாரணங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும்.
உதாரணங்கள் எந்த பிள்ளை கொடுத்தெழுதோ அந்த பிள்ளைக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். எப்பயுமே உதாரணம் கொடுத்தெழுத மறக்கக்கூடாது. நான் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்றது. நாங்க இப்ப பின்னுக்கு இருக்கும்போது நான் உங்களுக்கு விடைகள் தருவேன். நீங்க சராஃப் நீங்க யோசிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல. நான் பின்னுக்கு உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு எப்படி நீங்க விடை எழுத வேணும், இப்படித்தான் விடை எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும்ன்றத இப்ப இருந்தே நீங்க பழைய கொண்டு வந்தீங்கன்னால் ஃபைனல்ல வந்துட்டு கேட்க தேவையில்ல. சார் 2 புள்ளிக்கு எப்படி சார் விடை எழுதுறது, 6 புள்ளிக்கு எப்படி சார் விடை எழுதுறது, 3 புள்ளிக்கு எப்படி சார் விடை எழுதுன்றெல்லாம் கேட்க வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்காது. ஏன் நாங்க இங்க இருந்து பேப்பர் கிளாஸ்லயே 2 புள்ளிக்கு எப்படி விடை எழுத வேணும், ஒரு 6 புள்ளிக்கு எப்படி விடை எழுத வேணும், 6 புள்ளிக்கு எப்படி எல்லாம் உங்கள்ட்ட கேள்விகள் கேட்பாங்கன்றத நாங்க ஒவ்வொன்றா படிச்சு கொண்டு போவோம். சரிதானே? அப்ப இப்ப உங்களுக்கு படம்ன்றது ஒரு 2 புள்ளிக்கு கேட்கப்பட்டால் இவ்வளவு எழுதி உதாரணம் கொடுத்தீங்கன்னா சரி. எப்படி முப்பரிமாணத்தில் காணப்படுகின்ற புவியினை பொருத்தமான நிறங்கள், குறியீடுகள் மற்றும் அளவு திட்டங்கள் என்பவற்றினை பயன்படுத்தி ஒரு தட்டையான தாளில், அதாவது இருபரிமாண வடிவில் ஒரு தட்டையான தாளில் வரைகின்ற நுட்ப முறையே படம் எனப்படும். உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல ஏதோ புவியினுடைய மேற்பரப்பில இருந்து, அதாவது புவியினுடைய மேற்பகுதியில இருந்து பார்க்கின்ற போது விலங்குன்ற தட்டையான வடிவம் நினைப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் எழுதிடாதீங்க. ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விடைகளை கொடுக்க எப்பயுமே பழகுங்க. சரிதானே? அப்ப நான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி எழுதி உதாரணம். படமானது 2 பிரதான வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று கருப்பொருள் படம், அடுத்தது இடவிளக்கப்படம் என்று சொல்லி கொடுப்பீங்க. ஒன்று கருப்பொருள் படம், அடுத்தது இடவிளக்கப்படம். படம் என்று சொன்னதுல யாருக்கும் விளங்காமல் இருந்தால் கேட்கலாமே. படம் என்றது எங்களுக்கு விலங்கையில என்று இருக்கிறார்கள், யாராவது இருந்தாலும் கேட்கலாம். விலங்கல்ல. சரி, இப்ப வடிவா பாருங்க. படம்ன்றத வடிவா பாருங்க. எங்கட புவி விலங்கல் என்ற பிள்ளை வந்து மெக்கோ ஒன் பண்ணுங்க. யாரு பிள்ளை விலங்கல் என்றால்? சரி, சுமைகா. சரி, எங்கட புவி வந்து எப்படி வடிவானது பிள்ளை? எங்கட புவி என்ன வடிவானது? கோள வடிவம். கோள வடிவமான முப்பரிமாணம் கொண்டது. சரிதானே? அதுக்குத்தான் நாங்க சொல்றோம், நாங்க 3D என்று சொல்லி சொல்றோம். அதுக்கு பேர் தான் நாங்க 3D என்று சொல்லி சொல்றோம். இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்க வேணும், இல்லாட்டி எங்கேயாவது கிளாஸுக்கு போயிருப்பீங்க படிச்சு முடிச்சிருக்க வேணும் படங்கள் எல்லாம். சரிதானே? எங்கட படம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வரைகிற படம் வந்து பாத்தீங்கன்னா இருபரிமாண வடிவம் கொண்டது. சரிதானே? நீங்க எங்கட புவி வந்து பாத்தீங்கன்னா முப்பரிமாண வடிவம் கொண்டது. நீங்க வரைகின்ற தாள் வந்து பாத்தீங்கன்னா இருபரிமாண வடிவம் கொண்டது. சரிதானே? அப்ப எப்படி சொல்ல போறீங்க? இங்க நீங்க பயன்படுத்துற விடயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க குறியீடுகளை பயன்படுத்துவீங்க, அளவு திட்டங்களை பயன்படுத்துவீங்க, நிறங்களை பயன்படுத்துவீங்க. சரிதானே? அப்ப இப்படித்தான் வரவேற்கணும் கொடுக்க போறீங்க. முப்பரிமாணத்தில் காணப்படுகின்ற புவியினை சரியானதொரு நிறங்கள், குறியீடுகள், அளவு திட்டங்கள் என்பவற்றினை பயன்படுத்தி இருபரிமாண வடிவில் ஒரு தட்டையான தாளில் வரைகின்ற நுட்ப முறையே படம் எனப்படும். இவ்வளவு எழுதி இத்தகைய படமானது 2 பிரதான வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று கருப்பொருள் படம், அடுத்தது இடவிளக்க படம். இவ்வளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளி வழங்கப்படும். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க வேணும் பிள்ளை. சரிதானே? இதெல்லாம் நீங்க கிளாஸ்கள்ல வடிவா நீ தெரிஞ்சிருக்க வேணும், படிச்சு முடிச்சிருக்க வேணும். சரிதானே? இப்ப விளங்குதா பிள்ளை சுமையா? விளங்கிட்டு. ஓகே. அப்ப முப்பரிமாணத்தில் காணப்படுகின்ற புவியினை சரியான ஒரு நிறங்கள், குறியீடுகள், அளவு திட்டங்கள் கொண்டு ஒரு இருபரிமாண வடிவில ஒரு தட்டையான தாழ்ல வரைகின்ற ஒரு நுட்ப முறைக்கு பெயர் படம் என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த படமானது வந்து 2 வகையாக இருக்குது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கேட்கப்பட்ட வினா. எங்களுக்கு ஒன்று தெரியும் வந்து பாத்தீங்கன்னா கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். ஒன்று வந்து நாங்க எங்களுக்கு தெரியும் கருப்பொருள் படம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடவிளக்க படம் என்று சொல்லி சொல்லுவோம். ஒன்று வந்து கருப்பொருள் படம், அடுத்தது இடவிளக்க படம் என்று சொல்லி சொல்லுவோம். முதலாவது நம்ம இந்த அட்டவணையை போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒன்றோட விளங்கப்படுத்தி போடுவா. சரிதானே? இந்த கருப்பொருள் படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பிரதான பிரிவுகளாக பிரிச்சு படிக்க வேணும். அப்பதான் எங்களுடைய கேள்விக்கு நாங்க சரியான வகையில விடை எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்று இந்த கருப்பொருள் படங்களினுடைய வகைகள் என்றதன் அடிப்படையிலையும் இது வரைகின்ற நுட்ப முறையின் என்றதன் அடிப்படையிலையும் நீங்க இதை பாகுபடுத்த வேண்டும். ஒன்று இதனுடைய வகைப்பாடுகள், அடுத்து நுட்ப முறைகள் என்றதன் அடிப்படையிலையும். இதனுடைய வகைகள் என்றதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 2 பிரதான வகைகளாக நாங்க இதை பிரிக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பௌதீக கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பௌதீக கருப்பொருள் படம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பண்பாட்டு கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவாங்க. உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல இதெல்லாம் உங்களுக்கு செயற்பாடுகள் ரீதியாக இருக்குது. ஒன்று பௌதிக ரீதியான கருப்பொருள் படம், அடுத்தது பண்பாட்டு ரீதியான கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது நுட்ப முறைகள் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நுட்ப முறைகளை பிரதானமாக 3 பிரதான பிரிவுகளாக வந்து இங்க வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சமகணிய படம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடக்கணிய படம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
புள்ளிப்படம் என்று சொல்லி 3 பிரதான பிரிவுகளாக வந்து வகைப்படுத்துறாங்க. ஒன்று சமகணிய படம், அடுத்தது இடக்கணிய படம், அடுத்தது புள்ளிப்படம். சில டைம்ல உங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த நுட்ப முறைகளை வகைகள் என்றதன் அடிப்படையிலையும் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. சரிதானே? அது ஏன் அப்படி கேட்கிறாங்க என்றதை நம்ம கொண்டு கொண்டா பார்ப்போம். இடவிளக்க படங்கள், இடவிளக்க படங்கள் என்றதன் அடிப்படையில இதை நீங்க 2 பிரதான பிரிவுகளாக பிரிச்சு பார்க்க வேணும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஓரங்குல படங்கள் என்றதன் அடிப்படையிலையும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மெட்ரிக் படங்கள் என்றதன் அடிப்படையிலையும் பார்க்க வேண்டும். முதலாவது ஓரங்குல படம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிக் படங்கள் என்றதன் அடிப்படையிலையும் பார்க்க வேண்டும். ஓரங்குல படங்கள், ஓரங்குல படங்கள் என்றது 1க்கு 63,000 என்ற அளவு திட்டங்களை கொண்டிருக்கும். மெட்ரிக் படங்கள் என்று பாத்தீங்கன்னா கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் இப்படியான அளவு திட்டங்களை கொண்டு காட்டப்படுறது நாங்க சொல்லுவோம் வந்து மெட்ரிக் அளவு திட்டங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இதுல இருக்கிற ஒவ்வொரு விடயங்களை பற்றி நீங்க வடிவா படிச்சிருக்க வேணும். உங்களுடைய ஸ்கூல்கள்ல இல்லாட்டி எங்கேயாவது ஒரு கிளாஸுக்கு போயிருப்பீங்க, அங்க நீங்க படிச்சிருப்பீங்க. சரிதானே? ஓகே. இப்ப கருப்பொருள் படம். சரி, இந்த கருப்பொருள் படமும் இந்த இடவிளக்க படங்களும் வந்து பாத்தீங்கன்னா பௌதிக பண்பாட்டு அம்சங்களின் அடிப்படையில தான் வந்து இதை நாங்க வகைப்படுத்தி இருக்கிறோம். இதை இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களை வந்து நாங்க எப்படி வரைகிறோம், ஒரு தாள்ல நாங்க பௌதிக அம்சத்தையும் பண்பாட்டு அம்சத்தையும் எப்படி வரைகிறோம் என்றதன் அடிப்படையில தான் எங்களுக்கு கருப்பொருள் படங்களும் எங்களுக்கு இடவிளக்க படங்களும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்றால் நாங்க வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். கருப்பொருள் படம் என்றது யாதாயினும் ஓர் கருவினை அல்லது யாதாயினும் ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு படம் ஒன்று வரைஞ்சோம் என்றால் அதற்கு பெயர் கருப்பொருள் படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப உங்கள்ட்ட கேள்வி ஒன்று வரும், அது என்ன சார் யாதாயினும் ஒரு அம்சம், அது என்ன சார் யாதாயினும் ஒரு கரு, அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும். அதுதான் இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்கள். நாங்க பௌதிக பண்பாட்டு அம்சங்களை நாங்க பிரிச்சு வேறு வேறு படங்களாக நாங்க வரைஞ்சோம் என்று சொல்லி சொன்னால் அதை வந்து நாங்க கருப்பொருள் படம் என்று சொல்லுவோம். அப்ப கருப்பொருள் படங்கள்ல பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு தனித்தனி படங்கள் வந்து காட்டப்படும். அப்ப எங்களுக்கு தெரியும் இது பௌதிக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் வேறு வேறு படங்கள் வந்து காட்டும். இது வந்து பௌதிக தன்மை கொண்ட படங்களாக இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா பண்பாட்டு அம்சங்களை கொண்ட படங்களாக இருக்கும். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வானிலை படம், தரை தோற்ற படம், மண் படம், வீதி வலைப்பின்னல் படம் இப்படி என்று சொல்லி நாங்க படங்களை தனித்தனித்தனிகளாக பிரிச்சு பிரிச்சு காட்டணும் என்றால் அதற்கு பேர் நாங்க சொல்லுவோம் வந்து கருப்பொருள் படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இங்க இடவிளக்க படங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து ஒரே படத்துல நீங்க கீர்னீங்கன்னு சொல்லி சொன்னால் அதற்கு பெயர் இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஒன்றாக இருக்கும். வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க வந்து படங்கள் பல்வேறு விதமாக இருக்கும், இங்க வந்து ஒரே படமாக இருக்கும். இது இப்ப சில டைம்ல உங்களுக்கு இதுக்கு ஒற்றுமை என்ன, இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன, இதுகள் எல்லாம் நீங்க சரியான வகையில தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரிதானே? நாங்க பின்னுக்கு கேள்வி பேப்பர் எல்லாம் இருக்குது, அதுல நாங்க என்ன செய்வோம் என்றால் இதுக்கு எப்படி விடை எழுதுறது, என்ன மாதிரி நாங்க ஆன்சர் கொடுக்கறது, இதுக்கு நாங்க எப்படி உதாரணங்கள் எழுதுறது என்றெல்லாம் நாங்க பின்னுக்கு பார்த்து கொண்டு போகலாம். சரிதானே? ஓகே. அப்ப பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து ஒரே வரைபட தாள்ல நீங்க வரைஞ்சிங்கன்றால் அதற்கு பேர் சொல்லுவோம் நாங்க இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரிய வேணும், பௌதிக பண்பாட்டு அம்சங்களை பிரிச்சு வேறு பகுதிகளாக, அதாவது வேறு படத்தாள்களாக உருவாக்கி கொண்டு போனீங்கன்றால் அது எங்களுக்கு கருப்பொருள் படங்களாக இருக்கும். இடவிளக்க படங்கள் என்றது நாங்க பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து ஒரே தாள்ல நாங்க வரைஞ்சு கொண்டு போனோம் என்றால் அதற்கு பேர் நாங்க சொல்லுவோம் வந்து இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த கருப்பொருள் படங்கள்ல எங்களுக்கு அதாவது படத்தாள்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு போகும். இப்ப பௌதிக கருப்பொருள் படங்கள்லயே நிறைய தாள்களை நாங்க வரையணும். மண்ணுக்கு ஒரு படம், வீதி வேலை பின்னலுக்கு ஒரு படம், குடியிருப்புக்கு ஒரு படம், நகராக்கத்துக்கு ஒரு படம், பயிற்சியை ஒரு படம், இப்படி நாங்க படத்தாள்களை அதிகமாக வரைஞ்சு கொண்டு போக வேண்டி வரும். எங்களுக்கு படங்கள் கருப்பொருள் படங்கள்ல அதிகமாக இருக்கும், இடவிளக்க படத்தாள்கள்ல குறைவாக இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இந்த கருப்பொருள் படங்கள்ல ஒவ்வொரு படங்களையும் தனித்தனித்தனிகளாக வரைஞ்சு கொண்டு போறீங்க. ஆனால் இடவிளக்க படங்கள்ல அப்படி வரைய மாட்டீங்க, எல்லா விடயங்களையும் ஒருமித்து ஒன்றாக கொடுத்து கொண்டு போவீங்க. இதுதான் இந்த கருப்பொருள் படமும் இந்த இடவிளக்க படத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளாக இருக்குது. அப்ப கருப்பொருள் படம் என்றால் யாதேனும் ஒரு கருவினை அடிப்படையாக கொண்டு அல்லது பௌதிக பண்பாட்டு அம்சங்களை தனித்தனியான தாள்களை வரைந்து கொண்டு போற படத்துக்கு பெயர் கருப்பொருள் படங்கள். இடவிளக்க படம் என்றால் பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து ஒன்றாக வரைகின்ற வரைபடத்துக்கு பெயர் இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? டிலக்ஸா, சராஃப்? இல்ல சார். இல்ல சார். அக்ஷிகா? அக்ஷிகா? இல்ல சார். இல்ல சார். ஓகே, சந்தேகம் இருந்தா கேட்க வேணும் அக்ஷியாவா? ஓம் சார். ஓகே ஓகே.
இப்ப நாங்க கருப்பொருள் படங்கள் பத்தி பார்க்க போறோம். இப்ப கருப்பொருள் படத்தை நாங்க ரெண்டா உடைச்சு படிச்சோம்னா தான் எங்களுக்கு கேள்வி பேப்பர்ல கேள்வியை தூக்கி போது சிம்பிளா தூக்கி எழுதலாம். நீங்க எல்லாத்தையும் மொத்தமா கூழாம்பாணி மாதிரி படிச்சுங்கன்றால் கேள்வி வரும்போது குழம்பப்பட்டு போயிருவீங்க. கேள்விகள் உங்க கேட்கும் போது டக்குனு குழம்பப்பட்டு போயிருவீங்க. அப்ப நாங்க இந்த இதை என்ன செய்யணும்னா உடைச்சு படிச்சோம்னால் எங்கள்கிட்ட கேள்விகளை பல்வேறு விதமாக கேட்பாங்க. நான் 2024 ஆண்டு ஆக்களுக்கு என்ற 10 மாடல் பேப்பர் இருக்கிறார்கள் எடுத்து பாருங்க. அதுல நான் ஒரு கேள்வி ஒன்று அவங்களுக்கு கொடுத்திருந்தேன். எப்படி என்றால், படம் ஒரு ஆய்வாளனுக்கு எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கொடுத்தேன். இவங்களுக்கு கேள்வி இருக்குது, படம் புவியல்ல எப்படி செல்வாக்கு செலுத்துன்னு கேட்கிறாங்க. அப்ப கேள்விகள் எங்களுக்கு டிரெக்டாக வரும்ன்றது அவசியம் இல்லை. சரிதானே? எங்களுக்கு படங்களை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பரந்துபட்டமாய் தான் கேள்விகள் கேட்பாங்க. அப்ப நீங்க அதுக்குத்தான் உங்களை என்ன செய்ய வேணும், தயார்படுத்திக் கொள்ள வேணும். சரி, இப்ப இந்த கருப்பொருள் படங்களை நாங்க ரெண்டா உடைக்கணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வகைகளின் அடிப்படையில நாங்க பாகுபடுத்தி படிக்க வேணும். எங்களுக்கு நுட்ப முறையின் அடிப்படையிலையும் நாங்க வகைப்படுத்தி படிக்க வேணும். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு வினா பகுதி தான் இந்த நுட்ப முறை. எங்களுக்கு நுட்ப முறைகள் பத்தி நல்ல திட்ட தெளிவாக விளங்கி வச்சிருக்க வேணும். சரி, நாங்க இப்ப கருப்பொருள் படங்களை பத்தி பார்ப்போம். சரி, இந்த கருப்பொருள் படங்களை நாங்க வகைப்பாடுகள் அடிப்படையில பௌதிக கருப்பொருள் படம், பண்பாட்டு கருப்பொருள் படம் என்று சொல்லி வகைப்படுத்துவோம். சரி, அது என்ன பௌதிக கருப்பொருள் படம் என்றால், பௌதிக அம்சங்களை மாத்திரம் கொண்டு ஒரு படமானது வந்து தயாரிக்கப்பட்டு காணப்படும் என்று சொன்னால் அதற்கு பெயர் நாங்க சொல்லுவோம் வந்து பௌதிக கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், என்ன சார் பௌதிக அம்சம் என்றா என்று சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேள்வியோடு வரும். பௌதிக அம்சம் என்றது மனிதனுடைய தலையீடுகள் இன்றி இயற்கையாக அமைய பெற்றிருக்கும் என்றால், எங்கட புவியில இயற்கையாக அமைய பெற்றிருக்கும் என்றால் அதற்கு பேர் சொல்லுவோம் நாங்க பௌதிக அம்சங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா மலைகள் கொண்டு மனிதனானான் இல்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா காடுகள், இந்த மலைகள், காடுகள், இந்த நதிகள், இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பௌதிக அம்சங்களாக வந்து இருக்கும். அப்ப நீங்க இங்க எழுதும் போது தரை தோற்ற படம், மண் பரம்பல் படம், மண்ணெல்லாம் பௌதிக அம்சமாக இருக்கும். அப்ப இப்படியான தன்மைகளை கொண்டு நீங்க படங்களை வரைஞ்சீங்கன்றால் அது பௌதிக கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். பண்பாட்டு கருப்பொருள் படம், பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் என்று தயாரிக்கப்படும் என்று சொன்னால் அதை நாங்க பண்பாட்டு கருப்பொருள் படம் என்று சொல்லி சொல்லுவோம். அது என்ன பண்பாடு என்று கேட்டால், மனிதனுடைய தலையீடுகளை கொண்டு புவியினுடைய மேற்பரப்பில ஒரு அம்சம் வந்து காணப்படும் என்றால் அதற்கு பெயர் பண்பாட்டு கருப்பொருள் படம் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணம் வந்து நகராக்கங்கள், குடியிருப்புகள், இப்படி மனிதனால உருவாக்கப்பட்டு அதன் மூலம் நாங்க படங்கள் தயாரித்தோம் என்றால் அது எங்களுக்கு பண்பாட்டு கருப்பொருள் படங்களாக இருக்கும். நகராக்க படங்கள், குடியிருப்பு பரம்பல் படங்கள், சனத்தொகை பரம்பல் படங்கள், இப்படியாக நாங்க சொன்னோம் என்றால் மனிதன் சார்ந்து கதைச்சோம் என்றால் அது எங்களுக்கு பண்பாட்டு கருப்பொருள் படங்களாக வந்து இருக்கும். இந்த ரெண்டு யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? டிலக்ஷா, சராப்? இல்ல சார். ஓகே, மற்றாக்கள்? இல்ல சார். மற்றாக்கள் யாரும் இருந்தாலும் கேட்கலாமே. சரி, ஓகே. அடுத்தது இந்த கருப்பொருள் படத்தை வரைவதற்கான நுட்ப முறைகள். சரி, எங்களுக்கு இப்ப நாங்க சும்மா படிச்சு கொண்டு ஓடணும் என்றால் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. நாங்க என்ன செய்ய வேணும், படிக்கும் போது கெட்டித்தனமா எங்கட கடந்த காலங்கள்ல எப்படி கேட்கப்பட்டிருக்குது, இந்த படம் தொடர்பாக கடந்த காலங்கள்ல வினா வந்திருக்குதா, நாங்க படங்களை நாங்க முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணுமா என்றதையும் நாங்க ஒருக்கா யோசிக்க வேணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு இந்த புக்ஸ் நான் உங்களுக்கு தருவேன், நீங்க யோசிக்க வேணாது. இது 2011 ஆண்டுல இருந்து 2024 ஆண்டு மட்டும் நடந்த வினா பகுதிகளை நான் இதுல உங்களுக்கு தொகுத்திருக்கிறேன். சரிதானே? கடந்த கால வினா பகுதிகள். சரி, படம் தொடர்பாக வந்திருக்கிற வினா பகுதிகளை பார்ப்போம். இதுல நான் தர 12ஆம் ஆண்டுக்குரிய சகலம் இருக்குது. படம் 150,000, GIS, GPS, RS, நவீன படவரைக்கலையினுடைய அறிமுகம். இப்படி நான் உங்களோட ஒவ்வொரு தலைப்பின்களை வந்து பாஸ் பேப்பர்களை வந்து தொகுத்திருக்கிறேன். சரி, இது வந்து உங்களுக்கு படம் சார்ந்த வினா பகுதி. 2011 இருந்து 2024 ஆண்டு கால பகுதியில வந்திருக்கிற படம் சார்ந்த வினா பகுதி. சரிதானே? இப்ப பாருங்க, 2014 ஆண்டு கால பகுதியில 2 வினா பாருங்க. நம்ம இதெல்லாம் புறவு பார்ப்போம். பாஸ் பேப்பர் அடிப்படையில வந்து நாங்க இதை படம் முடிச்சுட்டு பாஸ் பேப்பரை பார்ப்போம். 2017 ஆண்டு கால பகுதியில ஒரு வினா, 2018 ஆண்டு கால பகுதியில 3 வினா, 2019 ஆண்டு கால பகுதியில 2 வினா, பழைய சிலபஸ்லையும் புது சிலபஸ்லையும். புது சிலபஸ்ல 3 வினா. சரிதானே? 2020 ஆண்டு புது சிலபஸ்ல ஒரு வினா, 2021-22 ஆண்டுல ஒரு வினா, 2022-23 ஆண்டுல 3 வினா, 2024 ஆண்டுல 2 வினா. இது வந்து நான் பிள்ளைகளுடைய கருத்தின் அடிப்படையில் எடுத்தது பிள்ளைகளா. இது சில டைம்ல பிள்ளையாகவும் இருக்கலாம். சோ அதுகள் அந்த கேள்விகளை பார்த்து வந்து சரி இப்படி இப்படி வந்ததுன்னு சொல்றதன் அடிப்படையில எடுத்திருக்கிறேன். இதுவும் சில டைம்ல அவங்களோட சில பிள்ளையானவாகவும் இருக்கலாம். சரிதானே?
அப்ப எங்களுக்கு 2024ஆம் ஆண்டுல 2 வினா வந்திருக்குது. ஏன்னா எங்களுக்கு நம்ம ஸ்கீம் வராதால எங்களுக்கு தெரியாது. சோ இது அந்த பிள்ளைகளுடைய கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. அந்த பிள்ளைகள் சொன்னது சார் இப்படி இடவிலக்கப்படத்துல சார் பகுதிய பண்பாட்டு அம்சங்களை பத்தி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தவங்க சார்ன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொன்னதன் அடிப்படையில் வந்து எடுத்திருக்குது. அப்ப 2024ஆம் ஆண்டுல 2 வினா பகுதி வந்திருக்குது. சரிதானே? அப்ப எங்களுக்கு மொத்தமாக இந்த கடந்த காலங்கள்ல படம் தொடர்பான வினா பகுதிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. அப்ப படம் தொடர்பாக கட்டாயம் படிக்க வேணும். உங்களுக்கும் பெறும் 2025ஆம் ஆண்டாக்களுக்கும் பெறும். சரி, அப்ப நீங்க உங்கள்கிட்ட கேள்வி வரலாம் சார் செகண்ட் பார்ட்ல வந்திருக்குதா சார் நாங்க படிக்கிறதுக்கு? செகண்ட் பார்ட்லயும் வந்திருக்குது பாருங்க. 2013ஆம் ஆண்டுல 2 வினா, 2019ஆம் ஆண்டுல 4 வினா, 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல 1 வினா, 2020ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல 1 வினா, 2021-22ஆம் ஆண்டு கால பகுதியில 1 வினா, 2024ஆம் ஆண்டு கால பகுதியில 2 வினா. அப்ப படம் தொடர்பாக வடிவா படிக்க வேணும். சரிதானே? படம் தொடர்பாக வடிவா படிக்க வேணும். எங்களுக்கு வடிவா பாருங்க, ஒன்றை விட்டு ஒரு வருடம் படம் தொடர்பாக கேட்காங்க. 2019 புது சிலபஸ் மட்டும் பாருங்களா, நீங்க பழைய சிலபஸ் பார்க்க வேண்டிய தேவைப்பாடுகள் உங்களுக்கு இருக்காது. புது சிலபஸ் மட்டும் பாருங்க. சரிதானே? 2019ஆம் ஆண்டு புது சிலபஸ்ல ஒரு வினா கேட்டிருக்கிறாங்க. வினாக்கள் பெறப்பட்டிருக்குது. சரிதானே? 2020 வரல, 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒரு வினா, 2022 வரையில, 2023 வரல, 2024ல ஒரு வினா. பெரும்பாலும் 2025க்கு போடாம உங்களுக்கு போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் படங்கள்ல இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? படங்கள் தொடர்பாக நல்ல வடிவா படிச்சிருக்க வேணும். வடிவா 100 உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். நான் கடந்த காலங்கள்ல படம் தொடர்பாக வந்திருக்கிறதையும் உங்களுக்கு வடிவா காட்டியிருக்கிறேன். சரிதானே? இப்ப விளங்குதா அக்ஷயா? படங்களை நீங்க முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும்ன்றது இப்ப இதுல இருந்து விளங்குதா? ஓம் சார். ஓகே. அப்ப படங்களையும் சார் வடிவா படிக்க வேணும். கேளுங்க சார். சார் பாஸ் பேப்பர் வேறையா செய்வீங்களா சார்? ஓ, பாஸ் பேப்பர் இது முடிய பாஸ் பேப்பர் ஒவ்வொரு அழகா பார்த்து கொண்டு போவோம். சரியா சார்? ஓகே. ஏன்னா நாங்க ஒரு அழகு படிக்கும் போது கடந்த காலங்கள் எப்படி வந்திருக்குது வினா என்றதான் நாங்க கெட்டித்தனமா படிக்க வேணும். சும்மா குருட்டு புத்தகம் படிக்கிற மாதிரி சும்மா பாடமாக்கி கொண்டு போயிட்டு எக்ஸாம் பேப்பரை பார்த்துட்டு முடிச்சக்கூடாது. எங்களுக்கு கடந்த காலங்கள் எப்படி பெறப்பட்டிருக்குது என்றது நாங்க பார்த்து பார்த்து படிக்க வேண்டால் நாங்க சிம்பிளா பேப்பரை செய்து கொண்டு போகலாம். சரி, ஓகே. இப்ப நுட்ப முறைகள் இது தொடர்பாக எல்லாம் எங்களுக்கு கடந்த காலங்களில் வினா பகுதிகள் வந்திருக்குது ஃபைனல் பேப்பர்கள்ல. அப்ப நாங்க நுட்ப முறைகளும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சமகணிய படம், இடக்கணிய படம், புள்ளிப்படம், இது மூன்றும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு படத்தை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கும். இது மூன்றும் ஒவ்வொரு படங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கும். இப்ப இது தொடர்பாக மேலதிக விளக்கத்தை நாங்க என்ன செய்வோம் என்றால் பின்னுக்கு இருக்கிற செகண்ட் பார்ட்ல இதுகளுக்கெல்லாம் எப்படி விடை எழுதுறது, இதுக்கு நாங்க எப்படி படங்களை வரைகிறது என்றெல்லாம் நாங்க பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? அதே போல ஓரங்குல படங்கள் என்ன, மெட்ரிக் படங்கள் என்ன, இதுகள் எல்லாம் நாங்க பின்னுக்கு செகண்ட் பார்ட் வரும்போது படங்கள் தொடர்பான கேள்விகள்ல முழுமையாக பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்ப எம்சிக்கு தானே பாக்குறோம். சோ நம்ம எம்சிக்குள்ள இருக்கிற விஷயங்களை இப்ப நம்ம பார்த்து கொண்டு போவோம். சின்னோடு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தந்திருக்கிறேன். இந்த வரைபடத்தை நீங்க வடிவா என்ன செய்ய வேணும்? இந்த ரெக்கார்டிங் நான் அனுப்பிவிடுவேன் சார் ஆஃப் ப்ரூஃப்ல. இதை பார்த்து இந்த சார்ட்டை போட்டு என்ன செய்ய வேணும்? வடிவா இந்த சார்ட்டின் அடிப்படையில் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேணும். சரிதானே அக்ஷயா? ஓகே சார். ஓம் சார். லக்ஷா? ஓம் சார். மற்றாக்களும் பார்த்துக் கொள்ளுங்களா? ஓகே. அப்ப எங்கிட்ட முதலாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட விடயம் சார்ந்த விடயம் பற்றிய தகவல்களை மாத்திரம் முன்வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற படவகை எது? எந்த படவகை? கருப்பொருள் படம். கருப்பொருள் படம். கருப்பொருள் படம். அப்ப சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதுன்னு சொல்லி இந்த புள்ளிக்கோட்டுல தான் நீங்க எழுத வேணும். இந்த கோடு போடக்கூடாது. நீங்க ஓஎல் மைண்ட் செட்ல இருந்து கொண்டு கோடெல்லாம் போடுற வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. இந்த புள்ளிக்கோட்டின் வழியே நீங்க என்ன செய்ய வேணும்? எழுத வேணும். கோடெல்லாம் போட்டு காட்டக்கூடாது. இந்த புள்ளிக்கோட்டுல தான் நீங்க விடை எழுத வேணும். இந்த என்ன நம்பரோ அந்த நம்பரை கொண்டு நீங்க இங்க போட வேணும். சரி, நம்ம இதுல இருக்கிற ஒவ்வொரு படங்களையும் மேலோட்டமா பார்த்து கொண்டு போவோம். சரி, இடவிலக்க படம். அது என்ன இடவிலக்க படம்ன்றது? இப்ப சொன்ன பௌதீக பண்பாட்டு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு படத்துல நாங்க காட்டுறோம் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து இடவிலக்க படம் என்று சொல்லுவோம். கூகுள் படங்களும் எங்களுக்கு ஒரு இடவிலக்க படங்கள் தான். ஏனென்றால் இதுலயும் எங்களுக்கு பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் எங்களுக்கு கூகுள் படங்கள்லயும் காட்டப்படும். இப்ப நீங்க உதாரணமா உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் கூகுள் படங்களை. நீங்க உங்களோட போன் எடுத்துட்டு கூகுள் மேப் எடுத்தீங்கன்னா நீங்க இப்ப பஸ்ல போய் கொண்டிருக்கும் போது கூகுள் மேப்பை பார்த்தா போறது இல்லையா? இதுல கடை இருக்குது, இதுல ஒரு ஆறு ஒன்று வருகுது, இதுல ஒரு பாலம் ஒன்று வருகுதுன்னு பார்த்து போவீங்க. அப்ப அதுல பௌதிக அம்சமும் வருகுது, பண்பாட்டு அம்சமும் வருகுது உங்களோட கூகுள் மேப்ல. அப்ப அது ஒரு இடவிலக்க படங்கள் சார்ந்த தன்மைகளை எங்களுக்கு கூகுள் படங்கள் எடுத்து காட்டும். சோ எங்களுக்கு கூகுள் படங்களையும் நாங்க என்ன செய்யலாது? ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்து காட்டும் படம் என்று நாங்க சொல்ல இயலாது.
தரைத்தோற்ற படம். சரி, இந்த தரைத்தோற்ற படம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தரைத்தோற்றத்தில் இருக்கிற அனைத்து அம்சங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும். இப்ப தரைத்தோற்றம் என்று சொல்லும் போது நாங்க இங்க ரெண்டு பிரதான தன்மைகளை பார்க்க போறோம். ஒன்று, இந்த தரைத்தோற்றங்கள் எங்களுக்கு நில பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும். அடுத்தது இயற்கைகளை அம்சங்களை வந்து பிரதிபலிப்பதாகவும் இருக்கும். ஆகவே தரைத்தோற்ற படங்களை நாங்க என்ன செய்யலாது, ஒரு தனியான ஒரு அம்சங்களை எடுத்துக்காட்டும் என்று சொல்லி நாங்க என்ன செய்யலாது, எடுத்துக்காட்ட இயலாது. அடுத்தது அட்லஸ் படம். அட்லஸ் படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கருப்பொருள் படக்கத்துக்குள்ளதான் அட்லஸ் படங்கள் வரும். ஆனால் அதுலயும் நிறைய தகவல்களையும் நாங்க அட்லஸ் படங்கள் புத்தகங்கள்ல பார்த்து கொண்டு போக வேண்டி வரும். ஆகவே இங்கங்களுக்கு குறித்த ஒரு விடயத்தினை மட்டும் எடுத்துக்காட்டக்கூடிய படமன்றத்துக்குரிய வரைவிலக்கணங்களுக்கு மிக பொருத்தமானது கருப்பொருள் படங்களாக இருக்கும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? தரை தோற்றம் அதுக்கு என்னென்ன சார் வரும்? இப்ப தரைத்தோற்றம் என்ற மேலைகள் வரும். அதே நேரத்துல தரைத்தோற்றங்கள்ல நீங்க மேற்கொள்கின்ற செயல்முறைகள் எல்லாமே அதுக்குள்ள வரும். தரைத்தோற்ற படத்துக்குள்ள மலைகள், குன்றுகள், சாய்வுகள் எல்லாமே வரும். ஓகே சார். அடுத்தது 2வது வினா பகுதியை பாருங்க. சாதாரண ஒளிப்பட கருவியினால் எடுக்கப்படும் புவியின் மேற்பரப்பின் இடம் சாரா அம்சங்களை புத்தகங்கள், ஒளிப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் வெளியீடுகளாக அமையும் செயல்முறை புவியியல் நுட்பம் இது. இப்ப இவ்வளவும் சொல்லுகின்ற, அதாவது புவியினுடைய மேற்பரப்பில், அதாவது சாதாரண ஒளிப்படங்களால எடுக்கப்பட்டிருக்கின்ற புவியில இருக்கின்ற இடம் சாரா அம்சங்களை நாங்க ஒரு புத்தகங்கள், ஒளிப்படங்கள், தொலைக்காட்சிகளை நாங்க வெளியீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற இங்க இருக்கிற புவியியல் நுட்ப முறை எது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எதுவாக இருக்கும் புவியியல் நுட்ப முறை? 2வது சார், ஒளிப்படங்களும் படிமங்களும். ஒளிப்படத்திலையும் நாங்க படிமங்களாகவும் எடுக்கிறது. படிமம் என்றது இந்த செய்மதிகள் மூலம் எடுக்கிறத நாங்க கூட சொல்லுவோம். அப்ப ஒளிப்படங்களும் படிமங்களும் தான் நாங்க என்ன செய்வோம், இந்த ஒளிப்பட கருவிகளின் மூலம் எடுத்து நாங்க அதை என்ன செய்வோம், அதை ஒரு வெளியீடுகளாக முன்வைப்போம். நாங்க GSTPSல படிச்சிருப்போம் இல்லையா டிலக்ஷா? அப்ப எங்களுக்கு மிகச்சரியான விடையாக அமைய போறது 2வதாக வந்து இருக்கும். இப்படிதான் உங்களுக்கு கேள்வி பேப்பர்கள் வரும் பிள்ளைகள். சரிதானே? வடிவா படிச்சு கொள்ளுங்க. இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? எங்களுக்கு வரைபடங்கள், படங்கள் எல்லாம் வந்து இவற்றின் மூலம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு மாற்றி அமைக்கப்படும். படங்கள், வரைபடங்கள் எல்லாம் இந்த ஒளிப்பட கருவிகளின் மூலம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இதுகளில் மற்ற எங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டு வரும். சார், இதுல இடம் சார அம்சங்கள் நாங்க என்ன குறிப்பிடுவோம்? இப்ப உதாரணமா இடம் சார் தரவு, இடம் சாரா தரவு ரெண்டு விஷயம் இருக்குது. சரிதானே? இப்ப இடம் சார் தரவுன்றது எங்களுக்கு தெரியும் புவியினுடைய மேற்பரப்பில ஒரு இடத்தை அம்சமாக எடுத்து காட்டும். இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன், இது எங்களுடைய புவி என்று வச்சுக்கொள்வோம். இதுக்கு மேல எங்களுக்கு செய்மதி இருக்குது என்று வச்சுக்கொள்வோம். இந்த செய்மதிக்கு எங்களுக்கு புவியினுடைய மேற்பரப்பு எப்படி விளங்குது என்றதன் அடிப்படையில வந்து எடுத்து காட்டுறதுதான் நாங்க வந்து என்ன சொல்லுவோம் என்றால் இடம் சார் தரவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இடம் சார் தரவுகள் என்று சொல்லி நாங்க எடுத்து காட்டுவோம். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வீதிகள், நதிகள், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கால்வாய்கள், அடுத்தது நிலப்பரப்புகள், இதுகள் எல்லாம் இடம் சார் அம்சம். இடம் சார் அம்சம் என்று சொல்லுவோம். இடம் சாரா அம்சம் என்றது அதனுடைய பண்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும். இப்ப வீடு என்று எடுத்தோம்னா அது இடம் சார் தரவு. வீட்டுக்கு இருக்கிற மக்கள் என்னவா வரப்போகுது? இடம் சாரா தரவுகளாக இருக்கும். வீதி இடம் சார் தரவு. வீதியினுடைய அகலம், வீதியினுடைய பரப்பு, வீதியினுடைய பெயர், இதுகள் எல்லாம் என்னவாக இருக்கும்? இடம் சாரா தரவுகளாக வந்து இருக்கும். இப்ப விளங்குதா பிள்ளை? ஓகே. அப்ப நாங்க ஒரு இடம் சார் தரவையும் இடம் சாரா தரவுகளையும் நாங்க பிரதிநிதித்துவப்படுத்தி காட்டுறது. நாங்க பின்னுக்கு வேற GSTPS RS படிக்கும் போது அதை கிளியரா பார்ப்போம். சரியான பிள்ளை? அடுத்தது பாருங்க, GISல ஒரு வினா. அடுத்தது எப்பவும் நீங்க நவீன படவரை கலையில் தொடர்பாக படிக்க போறீங்க என்றால் முதலாவது நீங்க படிக்க வேணும் இந்த GIS தான். அடிக்கடி பிள்ளைகிட்ட சொல்றது GIS உங்களுடைய பேப்பர்கள்ல தொடர்ச்சியாக வரும். GIS இல்லாம உங்களுடைய வினா பகுதிகள் அமையாது. தொடர்ச்சியாக உங்களுடைய வினா பேப்பர்கள்ல GIS தொடர்பாக தொடர்ச்சியாக வரும். சரி, இப்ப கடந்த காலங்கள்ல இப்படி வந்திருக்குது என்றதையும் பார்ப்போம். இது 150,000 வினா பகுதி. இது வந்து GIS தொடர்பான வினா பகுதி. பாருங்க, தொடர்ச்சியாக வரும் GIS தொடர்பான வினா.
இல்ல பிள்ளை இதெல்லாம் இது வந்து எங்களோட ஜூம் குரூப்லாம் பிள்ளைகள் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காது. நீங்க கிளாஸுகளிலே வடிவா படிச்சு கொண்டு போங்க மற்றாக்கள். சரிதான், நீங்களும் எங்கேயோ ஒரு இடங்கள்ல கிளாஸுக்கு படிப்பீங்க, அங்க நீங்க நல்ல வடிவா படிச்சு அதை எழுதி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஜிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் 2011 வந்திருக்குது, 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருக்குது. இது வந்து புக்ஸ் பிள்ளையில 2012 வந்திருக்குது, 2013 வந்திருக்குது, 2014 வந்திருக்குது, 2015 வந்திருக்குது, 16 வந்திருக்குது, 17, 18, 19, 20. சரிதானே பிள்ளைகள்? அப்ப பாருங்க, ஜிஏஎஸ் தொடர்பாக தொடர்ச்சியாக வினா வரும். வடிவா ஞாபகம் வச்சு கொடுங்க, ஜிஏஎஸ் வடிவ தண்ணியா இருக்க போடும். ஜிஏஎஸ் தொடர்ச்சியாக வினா வரும். பாருங்க, 2023, 24ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 4 வினா. சரிதானே? அப்ப தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ் தொடர்பான வினா பகுதிகளும் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அதே போல செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2011, 2012, 2014, 2015 தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ் தொடர்பான வினா பகுதிகளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? இந்த ஜிஎஸ் தொடர்பாக கட்டாயம் நீங்க படிக்க வேணும். அதுலயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம்சார் தரவு, இடம்சாரா தரவுகள் என்றதுதான் கூடுதலாக வார வினா பகுதிகளுக்கு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்கள்ல உங்களுக்கு இடம் சார் தரவு என்ன, இடம் சாரா தரவு என்ன என்றதை அடிக்கடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வினா பகுதிகள்ல வந்து போடுவாங்க. அப்ப நீங்க கட்டாயம் இந்த இடம் சார் தரவு, இடம் சாரா தரவுகளை நீங்க கட்டாயம் படிக்க வேணும். சொல்ற விலங்கு தானே சராஃப்? உங்களுடைய பேப்பர்கள்ல வேற இப்படியான வினா பகுதிகள். ஓகே சார். ஓகே. அடுத்தது உங்களுக்கு நான் இந்த முதலாம் தவணைக்குரியதை நான் தொகுத்து கொண்டிருக்கிறேன். இந்த சீட்ஸ் பேப்பர், தொண்டமானார் பேப்பர், கொழும்பு வணிக பேப்பரை பெரும்பாலும் உங்களுக்கு இந்த கிழமைக்குள்ள தந்துடுவேன். முதலாம் தவணைக்குரிய பேப்பர்ல அவங்க என்னென்ன கேள்விகள் போட்டிருக்காங்க, முதலாம் தவணைக்குரிய எம்சிக்யூல என்னென்ன வந்திருக்குது, இரண்டாம் தவணைக்குரிய எம்சிக்யூல முதலாம் தவணைக்குரிய எம்சிக்யூ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் எல்லாம் நான் தொகுத்து உங்களுக்கு அதையும் ஒரு பிடிஎஃப் தருவேன். அப்ப நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஹேண்ட் அவுட் எடுத்து படிச்சு கொண்டு போனீங்கன்னா எப்படியும் அதுல இருந்தா அவங்க வினா பகுதியில் போட போறாங்க, சிம்பிளா செய்து கொண்டு போகலாம். அதை நான் தொகுத்து தான். சரிதான், நீங்க தனித்தனி இதாக வைக்காம ஒரே ஹேண்ட் அவுட்ல படிச்சு கொடுங்க. சரிதானே? ஓகே சார். ஓகே. சராஃபாக்களுக்கு இது சீட்ஸ் பேப்பர் எடுக்கிறா, தொண்டமானார் எடுக்கிறதா? தொண்டமானார் எடுங்க சார். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இடம்சார் தரவுகளின் புள்ளியின் மூலம் எடுத்து காட்டப்படும் அம்சம் எது? இந்த இடம்சார் தரவுகள்ல புள்ளிகளின் மூலம் எடுத்து காட்டப்படுற அம்சம் எங்களுக்கு தெரியும். இடம்சார் தரவுகள்ல 3 பிரதான அம்சங்கள் இருக்கும். ஒன்று புள்ளிகள் மூலம் எடுத்து காட்டப்படுறது, அடுத்தது கோடுகள் மூலம் எடுத்து காட்டப்படுறது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பல்கோணிகள் மூலம் எடுத்து காட்டப்படுறது. ரெண்டு எங்களுக்கு 3 இருக்குது, இப்படி இருக்கு 3 இருக்குது. ஒன்று புள்ளிகளால் எடுத்து காட்டப்படுறது, கோடுகளால் எடுத்து காட்டப்படுறது, பல்கோணிகள் அல்லது மூடிய உருக்களின் மூலம் எடுத்து காட்டுறது. அதை என்ன புள்ளிகளின் மூலம் எடுத்து காட்டுறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன உருக்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வீடுகள், கட்டிடங்கள், இப்படியான சின்ன சின்ன உருக்களை வந்து புள்ளிகளின் மூலம் அடையாளப்படுத்தி காட்டப்படும். கோடுகள் என்றால் நீளம் சார்ந்து இருக்கிற தன்மைகளை கோடுகளின் மூலம் எடுத்து காட்டப்படும். வீதிகள், நதிகள், கால்வாய்கள், இப்படி நீளம் சார்ந்து இருக்கிறது எங்களுக்கு கோடுகளின் மூலம் அடையாளப்படுத்தப்படும். பெரிய பெரிய அமைப்புகள் சார்ந்து இருக்கும் என்றால் அதை எங்களுக்கு பல்கோணிகள் மூலம் எடுத்து காட்டப்படும். மைதானங்கள், பெரிய பெரிய நீர் தேக்கங்கள் இல்லையா, இப்படியானதுகளை நாங்கள் அடுத்த நிலப்பரப்புகள், வயல் நிலங்கள், இப்படி பெரிய அமைப்புகள் கொண்டிருக்கும் என்று சொன்னால் அதை நாங்க பல்கோணிகளின் மூலம் எடுத்து காட்டுவோம், அல்லது ஒரு மூடிய உருக்களின் மூலம் நாங்க என்ன செய்வோம், எடுத்து காட்டுவோம். இப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இதை நாங்க பல்கோணிகளின் மூலம் எடுத்து காட்ட அம்சங்கள் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். சரி, இப்ப வந்து பாருங்க, இந்த ஜிஏஎஸ்ல இருக்கின்ற இந்த இடம் சாரா தரவுகள்ல புள்ளியின் மூலம் காட்டப்படுகின்ற அம்சம் எது என்று சொல்லி கேட்கிறாங்க. எதுவாக இருப்பது புள்ளிகளின் மூலம் எடுத்து காட்டப்படுறது? 5வது பாடசாலைகளாக இருக்கும். எதுவாக இருக்கும்? பாடசாலைகளாக இருக்கும். இதுகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு புள்ளிகளின் மூலம் எடுத்து காட்டப்படும். சரிதானே? குளம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குளங்கள் இருக்குது, எங்களுக்கு அது பல்கோணிகளின் மூலம் குளங்கள் எடுத்து காட்டப்படும். மலைத்தொடர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் வந்து நாங்க அது ஒரு இடம் சார் தரவு என்று சொல்லுவோம். அதுக்கும் பெரும்பாலும் என்ன செய்ய வேண்டாம், எங்களுக்கு வந்து ஒரு மூடிய உருக்களாக பெரும்பாலும் எடுத்து காட்டப்படும். அடுத்தது தேயிலையினுடைய நிலப்பரப்பு, இதுக்கும் ஒரு பல்கோணின் மூலம் எடுத்து காட்டப்படும். பிரதான வீதிகள் என்று சொல்லும் போது அவை வந்து கோடுகளின் மூலம் எடுத்து காட்டப்படும். ஆகவே இங்க பாடசாலை அல்லது வீடுகள் அல்லது ஏதாவது கட்டிடங்கள் எங்களுக்கு புள்ளிகளின் மூலம் எடுத்து காட்டப்படும். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இருந்தா கேட்கலாம். என்ன விலங்கையில இது விலங்கல்ல சார். இடம் சார் தரவுகள், இடம் சாரா தரவுகளா?
இல்ல ஜிஐஎஸ் தான். ஜிஎஸ் ரெண்டா இன்னொன்று விளங்கலையா? விளங்கல சஜீர்? ஓ சார். ஜிஎஸ் என்றால் என்ன அப்படி கேக்குறீங்களா? ஓ சார், இப்ப நீங்க இடம்சார் தரவுகள் விளங்கப்படுத்தீங்க அந்த கேள்வி. ஓ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேக்குறீங்களா? ஓ ஓகே, இடம்சார் தரவுகள். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி கேக்குறீங்க அப்படித்தானே? எஸ் சார், எஸ். ஓகே, இப்ப சஜீரை எடுத்துக்கொள்வோம். இப்ப சஜீர், உங்களை நான் என்ன செய்யறேன்டா, ஒரு டவர் எங்களோட டவருக்கு உங்களை ஏத்தி விடுறேன். இப்ப உங்களோட டவருக்கு ஏத்தி விட்டுட்டு, தம்பியா கொஞ்சம் கீழே பாருன்னு சொல்லி சொல்றேன். அப்ப நீங்க கீழே பாக்குறீங்க, உங்களோட கண்ணுக்கு எப்படி விளங்கும்? எல்லாமே சின்ன 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 குட்டி குட்டி பொருட்களாக விளங்கும். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குடியிருப்புகள் சின்ன 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 குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி விளங்கும். அப்ப நீங்க சொல்றீங்க, சார் ஏதோ புள்ளி புள்ளி மாதிரி இருக்குது சார் என்று சொல்லி சொல்றீங்க. அடுத்த நேரத்துல வந்து பாத்தீங்க வீதிகளை பாக்குறீங்க, வீதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு போல கீறுப்பட்ட மாதிரி இருக்குது. அப்ப கோடு போல கீறுப்பட்ட மாதிரி இருக்குது, நீங்க சொல்லுங்க சார் ஏதோ கோடு போல கீறுப்பட்டு இருக்குது சார் என்று சொல்லி சொல்றீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெரிய நில உருவங்களாக இருக்கிறத சொல்றீங்க, சார் ஏதோ பெருசு பெருசா பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது சார். அப்ப இப்படித்தான புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற அம்சங்கள் எல்லாம் காட்டப்படும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா புள்ளிகள் மூலம் காட்டப்படும், இன்னொன்று கோடுகளாக காட்டப்படும், அடுத்தது பல்கோணிகளாக காட்டப்படும். இப்ப உதாரணமா பெரிய நிலப்பரப்புகள் எடுங்க, பெரிய பெரிய நிலப்பரப்புகள், உதாரணமா பெரிய குளம், பெரிய மைதானம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த வயல் நிலங்கள், இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவிட பெருசு பெருசா இருக்கும். நம்ம அப்படி பெரிது பெரிதாக இருக்கும் என்றால் அதை நீங்க பல்கோணிகள் என்று சொல்லி எடுக்க வேணும். நீளமா இருக்க வேணும். இப்ப நதி, நதி எப்படி இருக்கும்? சின்னனாவா இருக்கும் தம்பி, பெரிய நீளமா இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம்? அதை நதி, வீதி, கால்வாய்கள், இது மூன்று பெரும்பாலும் நேரத்தில் எடுக்க என்றால் கோடுகளின் மூலம் எடுத்து காட்டப்படும். சின்ன சின்ன உருக்கள், வீடுகள், கட்டிடங்கள், இப்படியான தன்மைகளை நாங்க என்ன சொல்லுவோம் என்றால் புள்ளிகளின் மூலம் எடுத்து காட்டுறோம் சொல்லி சொல்லுவோம். இப்ப விளங்குதா சஜீர்? ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க அப்பம் சஜீர், நான் கேட்கறது சொல்லுங்க அப்பம். வைத்தியசாலை என்ன? புள்ளியா கோடா? வைத்தியசாலை புள்ளியா கோடா பல்கோணியா? வைத்தியசாலை கோடு. என்னன்னு கோடு வரும்? வைத்தியசாலை உங்களுக்கு என்ன கோடு மாதிரி கீறப்பட்டிருக்குது? மேல இருந்து பாருங்க சார். ஓ வைத்தியசாலை இப்படி கோடு போலையா இருக்குது. வைத்தியசாலை என்ன? இப்ப உதாரணமா இல்ல சார், வீட்டை எடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து டவுன் தூரம் மட்டும் நீளமா போகுதா வைத்தியசாலை? இல்ல சார். அப்ப நம்ம வைத்தியசாலை சொல்லலாமா? இல்ல இல்ல இல்ல. அப்ப கொஞ்சம் அப்ப கோடுகளை பத்தி நீங்க சொல்லவே இல்லை, அது கோடுகள் இருக்கு. அடுத்தது மற்றது பல்கோணிகள் நாங்க சொல்லலாமா சஜீர்? இல்ல. ஏன்? அது பெரிய நிலப்பரப்புகளாக இருக்குமா? இல்ல. அப்ப நாங்க அடுத்தது எதுக்கு சொல்ல வேணும்? புள்ளிகளுக்கு சொல்ல வேணும். இப்ப விளங்குதா சஜீர்? சரிதானே? இப்படித்தானே உங்களுக்கு கேள்விகள் வரும். அப்ப நீங்க புள்ளிகள், பல்கோணிகள், அதே நேரத்துல கோடுகள், கோடுகள் பெரிய நீளமா இருக்க வேணும். வைத்தியசாலை சொன்ன நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டுல இருந்து டவுன் தொங்கல் தூரம் போகும் வைத்தியசாலை, அப்படி நீட்டாவா இருக்குது, அப்படியே கட்டி விட்டு இருக்காங்க வைத்தியசாலைய நீளத்துக்கு? இல்ல, அது ஒரு சிறிய நிலப்பரப்பில் இருக்கும். சரிதானே? அப்ப அதை நாங்க சொல்லுவோம் வந்து புள்ளிகள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப விளங்குதா சஜீர்? அதே நேரத்தில் இப்ப சொல்லுங்க அப்பம், நெல் நிலப்பரப்பு புள்ளியா கோடா பல்கோணியா? பல்கோணி. பல்கோணி. பல்கோணி பெருசா இருக்கும். இப்ப நீங்க வயலுக்கு போய் பாருங்க, பெருசு 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 பெருசா நிலப்பரப்புகளாக இருக்கும். அப்ப நாங்க அதை சொல்லுவோம் பல்கோணிகள். இப்ப விளங்குதா சஜீர்? இப்ப கண்டுபிடிப்பீங்க அப்படித்தானே? இப்ப சரி. அடுத்தது ஜிபிஎஸ் உள்ள இது உங்கள்ட்ட அடிக்கமா ஜிபிஎஸ் என்ற ஒரு கேள்வி வரும் என்றால் உங்கள்கிட்ட கூடுதலான கேள்விகள் எதுல வரும் என்றால் செய்மதிகள் சார்ந்துதான் கேட்பாங்க. சரிதானே? உங்கள்கிட்ட செய்மதிகள் சார்ந்தான் கேட்பாங்க. அதை விளங்கப்படுத்தி விடுறேன். நம்ம செகண்ட் பார்ட் படிப்போம் தானே, அதுல வச்சு உங்களுக்கு ஜிபிஎஸ் ஃபுல்லா தரவா ஒரு அட்டவணை போட்டு ஃபுல்லா விளங்கப்படுத்தி விடுவேன். சரிதானே? ஜிபிஎஸ் பாடமாக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. சிம்பிளா நாங்க என்ன செய்யலாம், ஜிபிஎஸ் விளங்கப்படுத்தி கொண்டு போகலாம். இப்ப ஜிபிஎஸ்ல இருக்கிற செய்மதிகளை பத்தும் ஃபுல்லா கதைச்சு விடுறேன் பாருங்க. சரி, இது எங்களுடைய புவி என்று எடுத்துக்கொள்வோம். இதான் எங்கட புவி. சரிதானே? இந்த புவியினுடைய மேற்பரப்பில இருந்து, இந்த புவியினுடைய மேற்பரப்பில இருந்து எங்களுக்கு இங்க செய்மதிகள் அதிகளவாக சுற்றி கொண்டு இருக்குது. நான் ஒரு செய்மதிகளை மட்டும் சாம்பிளுக்கு கேட்கிறேன். சரிதானே? மொத்தமா எத்தனை செய்மதி இருக்குன்னா பின்னுக்கு நான் சொல்லிக் கொண்டு வாங்க.
எங்களுக்கு இப்ப செய்மதிகள் மொத்தமாக எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 31 செய்மதிகள் ஜிபிஎஸ்ல இருக்குது. எத்தனை செய்மதிகள் இருக்குது? மொத்தமாக 31 செய்மதிகள் எங்களுக்கு மொத்தமாக இருக்குது. இந்த மொத்த செய்மதிகள்லையும் எங்களுடைய ஜிபிஎஸ் தொழிற்பாடுகளுக்காக நாங்க 24 செய்மதிகளை பயன்படுத்துறோம். ஜிபிஎஸ் தொழிற்பாடுகளுக்காக நாங்க என்ன செய்யறோம்? 24 செய்மதிகளை பயன்படுத்துறோம். இப்ப 31ல இருந்து 24 போனால் மிச்சம் 7 செய்மதி வரும். இந்த 7 செய்மதிகள் எதுக்கு பயன்படுத்துறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த செய்மதிகள் ஏதேனும் குளறுபடிகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது கட்டுப்பாடுகளை இழந்தால் அதை மாற்றி சுழல்வதற்காக நாங்க என்ன செய்யறோம்? இந்த 7 செய்மதிகளை வச்சிருக்கிறோம். விளங்குதா அக்ஷயா? ஜிபிஎஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன சார்? ஜிபிஎஸ் என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? அப்படியா? ஓம் சார். ஒரு இடத்தினை துல்லியமாக அறிந்து கொள்வதற்கான புவியியல் நுட்ப முறையே ஜிபிஎஸ் எனப்படும். இப்ப விளங்குதா? ஒரு இடத்தை நாங்க துல்லியமாக அறிந்து கொள்றதுக்கு பயன்படுத்துற ஒரு முறைதான் ஜிபிஎஸ். இப்ப விளங்குதானே? ஓம் சார். ஓகே. இப்ப நாங்க இதுக்கு தான் செய்மதியை பயன்படுத்துறோம். இப்ப உதாரணமா என்ன விளங்கல? ஒரு இடத்தினை துல்லியமா அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னா முழு விடையும் சரியா இருக்கு. ஓ, விட சரி. ஏன் வேற வித்தியாசம் எதுவும் சொல்ல போறீங்களா? கைட்ல அப்படி இல்ல. அப்ப எப்படி இருக்குது கைட்ல? பிள்ளைகள், நீங்க இந்த கைட்ன்றது உங்களுக்குரியது அல்ல, அது ஆசிரியருக்குரியது. இதுக்குத்தான் நான் சொன்னேன், நான் எப்பயுமே நீங்க டீச்சர்ஸ் கைட்ட படிங்கன்னு சொன்னது நான் தான். அது நீங்க எம்சிக்யூக்கு மட்டும் நோமலா பார்த்தா சரி, செகண்ட் பார்ட்டுக்கு அப்படி பார்க்க இயலாது. சரிதானே? இப்ப நீங்க எழுதும் போது ஜிபிஎஸ்ன்றது ஒரு இடத்தினை நாங்க துல்லியமாக அறிந்து கொள்றதுக்கு பயன்படுத்துற முறைதான் எங்களுக்கு தெரிய வேணும், ஜிபிஎஸ் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, இப்ப நீங்க உங்களுக்கு டவுட் வரும், சார் இது தொடர்பாக கடந்த காலங்களில் வினா பகுதி வந்திருக்கா சார், அதுக்கு எப்படி சார் விடை கொடுத்திருக்காங்க என்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இப்ப நம்ம ஜிபிஎஸ் தொடர்பாக பார்ப்போம். இப்ப உங்களுக்கு அதுக்கு தான் கடந்த காலத்துல வந்திருக்கின்ற வினா பகுதிகளை தொகுத்து வச்சிருக்கிறேன். நீங்க நம்பரையும் தட்டி பார்க்கலாம். யார்? அந்த பாத்திமான்ற பிள்ளை. சரிதானே? ஓகே. இது ஜிபிஎஸ் சார்ந்த வினா பகுதிகள். சரிதானே? இது ஜிஏஎஸ் சார்ந்த வினா பகுதிகள். அடுத்தது ஜிபிஎஸ் சார்ந்த வினா பகுதிகளை பார்ப்போம். சரி, இது ஜிபிஎஸ் சார்ந்த வினா பகுதி. சரி, இப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப யாரு பாத்திமான்ற பிள்ளை அன்மியூட் பண்ணுங்க. பிள்ளை சரி, என்ன அந்த பிள்ளை காணையில? இப்ப பாருங்க, 2013ஆம் ஆண்டு 10வது வினாவை தட்டி பாருங்க. அதுல கேள்வி ஒன்று போட்டிருப்பாங்க. படம் ஒன்றில் காணப்படும் ஒரு இடத்தினை துல்லியமான அமைவிடத்தினை தரும் நுட்ப முறை எது? 2013ஆம் ஆண்டுல 10வது வினா. அப்படியே தட்டி கொண்டு வாங்க. சரிதானே? வேணும்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொண்டு பார்க்கலாம். உங்களுடைய பாஸ் பேப்பர்களை நீங்க பிள்ளைகள் என்னென்றால் பாடமாக்க வலிக்கிறது. இந்த பாடமாக்க வலிக்கிற பிள்ளைகள் தான் இந்த எழுதுறதுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகள். அப்படியே டீச்சர்ஸ் கையில அப்படியே பாடமாக்கி வைக்கிறது. ஆனா கேள்வியை மாத்தி கேட்டு விட்டால் ஒன்றும் தெரியாது, முடிச்சு போய் நிக்கிறது. ஏன்னா இதுக்குத்தான் நான் எப்பயுமே பிள்ளைகிட்ட சொல்றேன்னா, நீங்க ஒரு அழகு படித்தால் ஸ்கீம் எப்படி எழுதப்பட்டிருக்குது முதல் கட்டாயம் பார்க்க வேணும். அதே நேரத்துல இது தொடர்பாக கடந்த காலங்களில் வினா பகுதிகள் வரப்பட்டிருக்குதா அதையும் பார்க்க வேணும். அப்படி பார்த்து எந்த பிள்ளை படிக்குதோ அந்த பிள்ளைக்கு ஸ்கோர் பண்ணி வரும். அடுத்தது புவியியலை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கட்டா நோட்ஸ் எழுதுற பாடம் இல்லை. புவியியலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் பாடம் ஒன்றும் இங்க கட்டுரை வரைகண்டு சொல்லி வார இல்லை. உங்களுக்கு புவியியல்ல கட்டுரை எழுத சொல்லி வார இல்லை. நீங்க கேட்கிற கேள்விக்கு விட அப்படித்தான் நீங்க புவியியலை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேணும். சரிதானே? நீங்க 2026ஆம் ஆண்டு இருக்கிற நீங்க இப்ப இருந்து இந்த விஷயங்களை நீங்க திருத்திக் கொள்ள வேணும். சரிதானே? நீங்க நோட் பண்ணி கொடுங்க. 2013ஆம் ஆண்டுல 10வது வினா வரைவிலக்கணம் சார்ந்த ஒரு வினா. சரி, அப்படியே தட்டி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்க பாருங்க, 2019ஆம் ஆண்டு பழைய சிலபஸ்ல 7வது வினா. இடம் ஒன்றின் உண்மையான அமைவிடத்தினை தீர்மானிப்பதற்கான நவீன படவரைகலையில் நுட்ப முறை எது? சிம்பிளான வினாக்கள். 2020ஆம் ஆண்டுல 9வது வினா. நோட் பண்ணலாம் நீங்க. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில 9வது வினா, இடம் ஒன்றின் உண்மையான அமைவிடத்தினை இனங்காண்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு நவீன படவரைகலையில் நுட்ப முறை எது? இப்படி அடுத்த இந்த பாத்திமான்ற பிள்ளை எப்படி கேட்டாவோ தெரியாது. ஏன்னா 2 புள்ளிக்கு எப்படி எழுதுறேன்னு கேட்டாவோ தெரியாது. 2 புள்ளிக்கு எழுதுற முறை வேற, அதுக்கு எழுதுற முறை வேற. சரிதானே? அதெல்லாம் நம்ம பின்னுக்கு பார்ப்போம். அது 2 புள்ளிக்கு எப்படி எழுதுறது, 4 புள்ளிக்கு எப்படி எழுதுறதுல நாங்க பின்னுக்கு பார்ப்போம். இது நான் உங்களுக்கு எம்சிக்யூக்கு தான் சொல்லி கொண்டு போறேன். எப்படி வரும், நீங்க எப்படி விட மார்க் பண்ண போறீங்கன்றது. சரிதானே? பாருங்க, 2020ஆம் ஆண்டுல 9வது வினா பகுதிகளாக கேட்கப்பட்டிருக்குது. சரிதானே? அப்ப இப்படித்தான் உங்களுக்கு வினா பகுதிகள் வரும்.
சரிதானே? அப்ப யாதாயினும் ஒரு இடத்தினை துல்லியமாக அறிந்து கொள்வதற்கான ஒரு நுட்ப முறைக்கு பேர் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஜிபிஎஸ் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார். அச்சா, மற்ற ஓம் சார். பிள்ளை விளங்குதா? ஓம் சார். ஓம் சார். அக்ஷயா, ஏன்னா நம்ம பிள்ளைகள் தான் எனக்கு கட்டாயம் விளங்க மட்டும் நான் கூட யோசிப்பேன். ஏன்னா நீங்க கிளாஸுக்கு வாரீங்க. ஓகே, இப்ப பாருங்க, எங்களுக்கு இந்த விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், மொத்தம் 31 செய்மதி இருக்குது. அதுல எங்களுடைய ஜிபிஎஸ் தொலைப்பாட்டுக்கு 24 செய்மதிகள். இதுல 7 செய்மதிகள் உங்களோட டீச்சர்ஸ் கைட்ட இல்ல. உங்களோட டீச்சர்ஸ் பிள்ளை, நீங்க டீச்சர்ஸ் கைட்ட பிள்ளைகள் முழுமையாக நம்பாதீங்களா? இந்த மற்ற பிள்ளைகளும் டீச்சர்ஸ் அது வந்து மாணவர் வழிகாட்டி என்று தர இல்லையே. அதுல மாணவர் வழிகாட்டி என்று எழுதப்பட்டிருக்குதா? அதுல மாணவர் வழிகாட்டி என்று எழுத இல்லை. சரிதானே? ஆசிரியருக்கான வழிகாட்டி என்றுதான் எழுதப்பட்டிருக்குது. அதை நீங்க வடிவம் ஞாபகம் வச்சிருக்க வேணும். சரி, உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கைட்ட காட்டுறோம். இந்த இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கைட்ல பாருங்க, நிறைய விஷயங்கள் பிள்ளை தமிழ் டீச்சர்ஸ் கையில இல்லையா? நான் காட்ட வலிக்கிட்டேன்னா நிறைய காட்ட வேணும். இந்த ஜிபிஎஸ் படிக்கிறதுக்காண்டி நான் சில சில விஷயங்களை காட்டிக்கொண்டு போறேன். சரி, இந்த ஜிபிஎஸ்ல சில சில விஷயம் நம்ம எல்லாத்தையும் கதைக்க மாட்டோம், டைம் போகும். சோ நம்ம ஜிபிஎஸ் மட்டும் கதைப்போம். இந்த ஜிபிஎஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கிற சில விஷயங்களை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாம விட்டுட்டாங்க. அப்படி பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பழுதடைந்தாலோ அல்லது வந்து செயற்பாடுகளை எதுவும் இழந்தாலோ அதற்கு பதிலாக வந்து 7 செய்மதிகள் வந்து அதற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இதுல இருக்குதா இல்லையா அக்ஷயா? இருக்குது சார். ஆனா உங்களோட தமிழ் டீச்சர்ஸ் கைட்ல தட்டி பாருங்க, இருக்காது. உங்களோட தமிழ் டீச்சர்ஸ் கைட்ல அப்படி ஒரு ஆன்சர் வந்து இருக்காது. அப்ப நீங்க சொல்லலாமா, சார் டீச்சர்ஸ் கைட்ல இல்லையே சார், அப்ப நாங்க படிக்க தேவையில்லையே சார் என்று சொல்லலாம். இது வந்து அதே மாதிரி சிங்கள கைட்லயும் இருக்குது, தமிழ் கைட்ல மட்டும்தான் இல்ல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் டீச்சர்ஸ் கைட்டை பத்தி கதைக்கிறேன் இல்ல, ஏன்னா சில சில மிஸ்டேக்குகள் வந்து அதுலயும் இருக்குது. அப்ப அதால அதை நம்ம திருத்தி தானே கிளாஸ்ல படிக்கிறோம். இப்ப நீங்க புதாக்கள் வாரதால அந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் காட்டுறேன். சரி, இது வந்து உங்களோட தமிழ் கைட், இதுல இருக்காது. இதுல வந்து பாருங்க, அதுல ஒரு முரண்பாடு தன்மை உண்டு இதுல வரும். இதுல நீங்க அப்படி வாய்ச்சு கொண்டு வந்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு முரண்பாடு தன்மை கொண்டு வரும். இங்க பாருங்க, பொதுவாக ஒரு அச்சு 4 செய்மதிகள் பயணிப்பதற்கு வழி செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்காக 6 வலயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு முரண்பாடு தன்மை கொண்டு வரும், இதுல இருக்காது. மறந்துட்டேன். இங்க வழியா பாருங்க, 24 வரையான செய்மதிகளும் ஏதிய செய்மதிகள் நிறுத்தப்பட்டிருப்பதுடன் இதா இருக்குது, அவசர தேவைகளும் போதும் செயலற்று போகும். பாருங்க, செயலற்று போகும் போதும் செயற்கைக்கோள்கள் ஈடுபடுத்தப்படுவதற்காக இங்க 7 என்றது வந்து டைப் பண்ண விட்டுட்டாங்க. இதுல இந்த இதுக்கு பக்கத்துல 7 என்று சொல்லி வந்திருக்க வேணும். அப்ப நீங்க இப்ப இருப்பீங்கன்னா டீச்சர்ஸ் கையில நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல 7 செய்மதி என்று வந்திருக்க வேணும். சரிதானே? அதை நோட் பண்ணாம விட்டுட்டாங்க. சரிதானே? இதுதான் இந்த தமிழ். இது வந்து ஒரு பிழை. இதுல நிறைய பிழைகளும் இருக்குது பிள்ளைகள, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க, மொத்தமாக வந்து எங்களுக்கு தெரியும் 7 செய்மதிகள் செயலற்று போகும்போதோ அல்லது அவசர தேவைகளுக்கும் போதோ நாங்க 7 செய்மதிகளை பயன்படுத்துவோம். சரிதானே? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கு வந்து எங்களுக்கு மொத்தமாக 6 அச்சுகள் காணப்படும். இதை நாங்க சொல்லுவோம் உடுத்தொகுதின்னு சொல்லுவோம். இந்த 6 அச்சுகள் அல்லது உடுத்தொகுதிகள் அல்லது சுற்றுவட்ட பாதைகள் என்று சொல்லுவாங்க. அச்சு, சுற்றுவட்ட பாதை, உடுத்தொகுதி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலையும் 4 செய்மதிகள் வீதம் எங்களுக்கு மொத்தமாக காணப்படும். எத்தனை செய்மதிகள்? 4 செய்மதிகள் காணப்படும். இந்த செய்மதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 வருடத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இது வந்து மாற்றி அமைக்கப்படக்கூடியதாக இருக்கும். இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு மாற்றி அமைக்கிற செயல்முறை நடக்கும்? 10 வருஷத்துக்கு ஒரு முறைதான் எங்களுக்கு மாற்றி அமைக்கிற செயல்முறைகள் நடக்கும். நம்ம இதெல்லாம் செகண்ட் பார்ட் வரும்போது இன்னும் டீப்பா விளங்கப்படுத்துவேன். சரிதானே? அதை ஸ்டாப் பண்ணி எப்படி எப்படி எழுத வேணும்ன்றதன் அடிப்படையில உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் தந்து இந்த ஜிபிஎஸ்ல உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல நாளைய கிளாஸ்கள்ல நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வந்துருவோம் தானே. வரும்போது உங்களுக்கு அதுல நான் ஷார்ட் பாயிண்ட்ஸ் தந்து உங்களுக்கு கொண்டு போவேன். எம்சிக்யூக்கும் எப்படி வரும், செகண்ட் பார்ட்டுக்கும் எப்படி எழுத வேணும்ன்றதன் அடிப்படையில கொண்டு போவேன். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? சராஃப்? ஓகே, சரிதானே? இப்ப இந்த தந்திருக்கிற இந்த 4 விஷயங்களையும் வடிவா படிக்க வேணும். சரிதானே? இந்த தந்திருக்கிற 4 விஷயங்களையும் நல்ல வடிவா படிக்க வேணும். நான் நினைக்கிறேன் நீங்க இப்ப எல்லாருமே லீவில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓகே,
நாளைக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு 6:30க்கு கிளாஸ் ஒன்று போடுவோம். உலக படங்கள் நாங்க எப்படி சிம்பிளா குறிக்கிறது என்றதையும் பார்ப்போம். சரிதானே சார்? ஆஃப் மார்னிங் ஓகே சார் மார்னிங் கிளாஸ். ஓகே சார் ஓகே. சார் 5:30 போடலாதா சார்? 2025 ஆண்டு ஆட்களுக்கு அவங்களுக்கு 5ல இருந்து 6 மட்டும் இருக்குது. அப்ப நான் பார்த்து உங்களுக்கு ஒரு 6:30 போல எடுப்பு மட்டும் யோசிக்கிறேன். ஏன் அக்ஷய், அது பிரச்சனையா? ஓம் சார், எனக்கு 7 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. 7 மணிக்கு இருக்குது. அப்ப 7:30க்கு போடுவோமா? 7 மணிக்கு 8 மணிக்கு 8 மணி 8:30 பிரச்சனை இல்லையா மற்றாக்கள்? அந்த 6:30க்கா? ப்ராப்ளம் சார். 6:30க்கு ஓகே. அக்ஷயா 7 மணிக்கு தொடங்கிருவேன். அப்ப சார் நீங்க ரெக்கார்டிங் அனுப்பி விடுங்க சார். சரி, நீங்க உலகப்படம் குறிக்கிறது தானே, நான் ஒரு புக்ஸும் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ணி விடுவேன். உலகப்படம் குறிக்கிறதுக்குரிய பிராக்டிகல் புக்ஸும் ஷேர் பண்ணி விடுவேன். அதையும் பிரிண்ட் அவுட் எடுங்களா? ஓகே சார். ஓகே. சரி பிள்ளை, நீங்க மற்றாக்கள் நம்பர் கேட்டீங்க போல இருக்குது. இதுல இருக்க நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். நம்பர் இல்ல விடுங்க. செய்மதிகளை எந்த நாடுகள் தான் அனுப்பும்? என்னண்டு பிள்ளை? செய்மதிகள் செய்மதிகளை மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், செய்மதிகள்ல இப்ப ஐக்கிய அமெரிக்கா தான் மிக முக்கியம். நாங்க படிப்போம். ஐக்கிய அமெரிக்காவினுடைய பிரதான கட்டுப்பாட்டு நிலையம் கொலராடோ மாநிலத்துல இருக்குது. ஐக்கிய அமெரிக்காவினுடைய இந்த கொலராடோ மாநிலத்துல இருக்குது. ஏன் இவங்க ஐக்கிய அமெரிக்கா மட்டும், ஏன் இவங்க மட்டும் அந்த பிரதான கட்டுப்பாட்டு நிலையத்தை வச்சிருக்கிறாங்க, என்ன காரணத்துக்கு இவங்க மட்டும் வச்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னுக்கு பிறகு அந்த ஜிபிஎஸ் கேள்வி வரும்போது உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஓகே சார். ஓகே. ஓகே. ஓம் சார். இது யாரோ ஒரு பிள்ளை நம்பர் கேட்டீங்க. இதான் பிள்ளை வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி விடுறேன். சரி, ஓகே பிள்ளைகள். அப்ப நம்ம இதோட முடிச்சு கொள்ளுவோம். நாளைய கிளாஸ்ல இருந்து நான் இது உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ்க்கும் ஷார்ட் பாயிண்ட் தருவேன். இந்த ஆர்எஸ்க்கும் எம்சிக்யூக்கு வரக்கூடிய மற்ற விஷயங்களுக்கும் ஷார்ட் பாயிண்ட் தருவேன். நீங்க நாளைய கிளாஸ்ல வரும்போது ஒரு ஷார்ட் காப்பியும் கொண்டு வாங்க. ஏன்னா நாங்க எம்சிக்யூக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேணும், செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே பிள்ளைகள. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.